வணக்கம் மக்களே, இது உங்க பல தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனல்ல நம்ம தமிழ்ல இருக்க சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் தமிழோட சுவாரஸ்யமான வரலாறுகளை பற்றி தெரிஞ்சுப்போம். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம 63 நாயன்மார்களில் ஒருவரான அப்பூதியடிகள் கதையை தாங்க பார்க்க போறோம். சோழ நாட்டுல ஒரு வளம் மிகுந்த திருத்தலமா திங்களூர் விளங்குது. அங்கதான் அப்பூதியடிகளார் பிறக்கிறார். அவர் ஒரு அந்தன மரபினர். இவரும் ஒரு மிகச்சிறந்த சிவபக்தனா இருந்தாரு. தன்னோட மனைவி குழந்தைகள்னு இல்லற வாழ்க்கையிலையும் இன்பமா வாழ்ந்துட்டு வந்தாரு. இவரோட காலத்துல வாழ்ந்தவர் தான் அப்பர் என சொல்லப்படும் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரோட சிவ தொண்டையும் அவரோட பக்தியும் அவரோட அன்பையும் பார்த்து எல்லையில்லா பக்தி கொள்றாரு. அதனாலேயே சிவபெருமானுக்கு தொண்டு செய்யும் திருநாவுக்கரசரையே வணங்கிட்டு வராரு. அவரோட குழந்தைங்களுக்கு அவரை ஆரம்பிச்சு வச்ச தண்ணீர் பந்தல், சாலைகள், குளங்கள் அப்படின்னு எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசரே பேரு வைக்கிறாரு. இதுல என்ன ஒரு அதிசயம்னா, திருநாவுக்கரசர் எப்படி இருப்பாரு, அவர் எங்க இருப்பாரு, எதுவுமே அப்பூதியடிகளுக்கு தெரியாது. திருநாவுக்கரசர் எல்லா சிவத்தலங்களுக்கும் சென்று பக்தியோட பாடல்கள் பாடி சிவ தொண்டு செஞ்சுட்டு வர்றது வழக்கமா வச்சிருந்தாரு. அதே மாதிரி ஒரு நாள் திங்களூருக்கும் வராரு. வர வழியில ஒரு தண்ணீர் பந்தலையும் பாக்குறாரு. நாவுக்கரசர் அங்க போய் பார்க்கும்போது தண்ணீர் பந்தல்ல தன்னோட பேர் இருப்பதை பார்த்துட்டு அவருக்கு மிக ஆச்சரியமா இருந்தது. உடனே பக்கத்துல இருக்கவங்க கிட்ட, இந்த தண்ணீர் பந்தல் யாரோடது, திருநாவுக்கரசன் பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்டதும் அப்பூதியடிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. தன்னோட குழந்தைங்களுக்கும் கூட திருநாவுக்கரசன் தான் பேர் வச்சிருக்காருன்னு கேட்டதும் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனாரு. அவர் வீடு எங்க, அவரை நான் பார்க்கணுமே அப்படின்னு கேக்குறாரு. உடனே அங்க இருந்த மக்கள் திருநாவுக்கரசரை அப்பூதியடிகள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. சிவநாமத்தை சொல்லிட்டு இருந்த அப்பூதியடிகள் ஏதோ ஒரு சிவ தொண்டர் வராரே அப்படின்னு பார்த்துட்டு மிக சந்தோஷப்படுறாரு. உடனே அவரை வணங்கி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. அப்பூதியடிகள் பக்தியோட திருநாவுக்கரசர்கிட்ட கேக்குறாரு, அருள் வடிவமான அண்ணலே, அடியார்க்கு யாம் ஏதாவது பணி செய்தல் வேண்டுமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே திருநாவுக்கரசர் தான் திங்களூருக்கு எதுக்கு வந்தேனோ அந்த வழியில தண்ணீர் பந்தலை பார்த்ததும் அதன் மூலியமா தங்களை தெரிஞ்சுக்கிட்டதும் அதனால உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் அவர்கிட்ட கேக்குறாரு. தாங்கள் அமைத்துள்ள தண்ணீர் பந்தல்களுக்கும் சாலைகளுக்கும் குளங்களுக்கும் தங்கள் பெயரை இடாமல் மற்றொருவர் பெயரை வைத்திருப்பதேன் அப்படின்னு திருநாவுக்கரசர் கேக்குறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அப்பூதியடிகளுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்னது மற்றொருவரா அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசரையே திட்ட ஆரம்பிக்கிறாரு. அருமையான சைவ திருக்கோலம் பூண்டுள்ள தாங்களே இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா? யார் நீங்கள், எங்கு இருக்கிறீர்கள், யாதுவும் தரம் யாதுவும் பூர்வாங்கம் சொல்லும் இங்கே அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாரு. திருநாவுக்கரசரையா யாரு என்று கேட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசரோட பக்தி, அன்பு, சிவ தொண்டு பத்தியும் பாராட்டி புகழ்றாரு. இதெல்லாம் கேட்ட திருநாவுக்கரசருக்கும் பயங்கர வியப்பு. உடனே அப்பூதியடிகள்கிட்ட திருநாவுக்கரசரும் தான் யார் என்ற உண்மையை சொல்றாரு. வேறு துறையாம் சமணத்திலிருந்து மீண்டு வருவதற்காக இறைவன் அருளிய சூளை நோய் ஆட்கொள்ள சைவம் அடைந்து வாழ்வு பெற்ற சிறுமையோனாகிய நாவுக்கரசன் யானே அப்படின்னு சொல்றாரு. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதும் அப்பூதியடிகள் வியந்து போறாரு. அவரோட கை இரண்டும் தானாவே தலைக்கு மேல போய் குவியுது. கண்கள்ல இருந்து கண்ணீர் குளமா அருவியா ஆறா பெருகி ஓடுது. அவரோட வாயிலிருந்து வர வார்த்தை எல்லாம் தடுமாறுச்சு. மெய் சிலிர்த்து போறாரு. உடனே ஓடி போய் தன்னோட மனைவியும் குழந்தைகளையும் கூட்டிட்டு வந்து திருநாவுக்கரசர்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உடனே அப்பூதியடிகள், நீங்க எங்க வீட்டுல உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. திருநாவுக்கரசரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. உடனே அவங்க மனைவி அறுசுவையுடன் உணவு தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பூதியடிகளோட மனைவி தன்னோட குழந்தைகள மூத்தவனான மூத்த திருநாவுக்கரசை கூப்பிட்டு பின்புறத்து தோட்டத்துல போய் பெரிய வாழை மரம் ஒன்றுல ஒரு வாழை இலை பறித்து வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே மூத்த திருநாவுக்கரசும் பின்புற தோட்டத்துக்கு போறாரு. போனதும் ஒரு பெரிய வாழை மரத்துல ஒரு வாழை இலையை அறிந்து கொண்டிருக்கும் போதே ஒரு பாம்பு ஒண்ணு மூத்த திருநாவுக்கரசோட கைகளை சுற்றி வளைக்குது. அவனோட கையை கொத்தவும் செய்து. உடனே அந்த குழந்தை அறிந்த வாழை இலையோட ஓடி போய் அம்மா மடியில விழுந்துடுறான். விழுந்து இறந்தும் போறான். அதை பார்த்து அவங்க அம்மா துடிச்சு போறாங்க. உடனே கணவனை கூப்பிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. முதல்ல மன வருத்தப்பட்ட அப்பூதியடிகள் மகனோட மரணத்தையே மறைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்பூதியடிகள் அவங்களோட மனைவி கிட்ட, நம்மளோட துயரத்தை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கலாம், இந்த விஷயம் திருநாவுக்கரசருக்கு தெரிஞ்சா அவர் சாப்பிடாமே போயிடுவாரு அப்படின்னு சொல்லி மூத்த திருநாவுக்கரசர் தன்னோட வீட்டுல ஒரு ஓரமா ஒரு பாய் போட்டு மறைச்சு வச்சிடுறாங்க. உடனே கணவனும் மனைவியும் வெளியில சந்தோஷமா வந்து திருநாவுக்கரசுக்கு வாழை இலைய போட்டு பரிமாறுறாங்க. நாவுக்கரசர் என்ன பண்றாருன்னா, நான் எல்லாரோடையும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், உங்க குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. மூத்த திருநாவுக்கரசர் இல்லாதனால எங்க மூத்த திருநாவுக்கரசு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே உண்மையை மறைக்க தெரியாம அப்பூதியடிகள் கண்ணு கலங்குறாரு. நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்றாரு. இதெல்லாத்தையும் கேட்ட திருநாவுக்கரசருக்கு பயங்கர கோபம் வந்தது. உடனே உள்ள போயிட்டு பாயில போத்தி வச்சிருந்த பையனை எடுத்துக்கிட்டு திங்களூர் கோயிலுக்கு ஓடுறாரு. திங்களூர் எம்பெருமான் முன்னாடி திருநாவுக்கரசர் குழந்தைய வைக்கிறாரு. அந்த எம்பெருமான நினைச்சு பக்தியோட தேவார பாடலை பாடுறாரு. பாட பாட என்ன ஒரு அதிசயம், ஒரு ஒளி பிறக்குது. அந்த ஒளி மூத்த திருநாவுக்கரசோட உடல்ல இருந்த எல்லா விஷயத்தையும் எடுத்துக்குது. உடனே மூத்த திருநாவுக்கரசு உயிர் பெற்று எழுறான். உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம்
அப்பூதியடிகள் வீட்டுக்கு வந்து எல்லாரும் சந்தோஷமா உணவு சாப்பிடுறாங்க. இதே போல அப்பூதியடிகள் பல வருஷம் சிவ தொண்டு செஞ்சு வந்திருக்காரு. தன்னோட கடைசி காலத்துல முக்தியும் அடைகிறாரு. அது மட்டும் இல்லாம அப்பூதியடிகள் 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் இடம்பெறுறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. திரும்பவும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.